தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை, நோன்பு பற்றிய ஒரு கேள்வியை இயேசுவின் பால் என்று எழுப்புகிறார்கள் யோவானுடைய சீடர்கள். ஏனெனில் இந்த உலகம் பெரிது, இந்த உலகத்திலே போதனையாளர்கள் மிக நிறைய அளவில் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான போதனையை சொல்லுகிற பொழுது எது சரியானது, எதை பின்பற்றுவது என்பதிலே மனிதர்களுக்கு எப்போதும் குழப்பம் இருக்கிறது. இந்த தவ காலத்திலும் கூட இதோ பயணத்தை ஆரம்பித்து விட்டோம், போகிற போக்கிலே எதை எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற தெளிவு நமக்கு தேவை. அதற்காக இந்த பலியிலே ஜெபிப்போம். அத்தகைய தெளிவை பெறாமல் இதோ குழப்பமாய் மனநிலையோடு அல்லது தவறான காரியங்களை தவறாய் ஏற்றுக்கொண்டு செயல்பட்ட நேரங்களுக்காக இறைவனிடம் மன வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, நாங்கள் தொடங்கி இருக்கிற தவ முயற்சிகளை தொடர்ந்து கடைபிடிக்க கனிவுடன் எங்களுக்கு துணை புரிய உம்மை வேண்டுகிறோம். நாங்கள் உடலளவில் மேற்கொள்ளும் தவ முயற்சிகளை நேர்மையான மனத்துடன் நிறைவேற்றுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பது அன்றோ நாம் விரும்பும் நோன்பு. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 58, இறை வசனங்கள் 1 தொடங்கி 9 முடிய. இறைவனாகிய ஆண்டவர் கூறுகிறார், பேரொளி எழுப்பி கூப்பிடு, நிறுத்திவிடாதே. எக்காலம் முழங்குவது போல் உன் குரலை உயர்த்து. என் மக்களுக்கு அவர்களின் வன் செயல்களையும் யாக்கோப்பின் குடும்பத்தாருக்கு அவர்களின் பாவத்தையும் எடுத்து கூறு. அவர்கள் நேர்மையானவற்றை செய்யும் மக்கள் இனங்கள் போலும் தங்கள் கடவுளின் கட்டளையை கடைபிடிப்போர் போலும் நாள்தோறும் என்னை தேடுகின்றார்கள். என் நெறிமுறைகள் பற்றிய அறிவை நாடுகின்றார்கள். நேர்மையான நீதி தீர்ப்புகளை என்னிடம் வேண்டுகின்றார்கள். கடவுளை அணுகி வர விளைகின்றார்கள். நாங்கள் உண்ணா நோன்பிருந்த பொழுது நீர் எங்களை நோக்காதது ஏன்?
நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்டபோது நீர் எங்களை கவனியாதது ஏன் என்கின்றார்கள். நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகின்றீர்கள். உங்கள் வேலையாட்கள் அனைவரையும் ஒடுக்குகின்றீர்கள். இதோ வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடும் கையால் தாக்கவுமே நீங்கள் நோன்பிருக்கிறீர்கள். இன்று போல் நீங்கள் உண்ணா நோன்பிருந்தால் உங்கள் குரல் உன்னதத்தில் கேட்கப்படாது. ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வது? ஒருவன் நாணலை போல் தன் தலையை தாழ்த்தி சாக்கு உடையையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்ற நோன்பு? இதையா நீங்கள் நோன்பு என்றும் ஆண்டவருக்கு உகந்த நாள் என்றும் அழைக்கின்றீர்கள்? கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பதும் அன்றோ நான் தெரிந்து கொள்ளும் நோன்பு? பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு? அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும். விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும். ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரல் இடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் திருப்பாடல் 51. நீங்கள் பாட வேண்டிய பதில் பாடல். நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் என்றும் மறுப்பதில்லை. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்ளவில்லை. கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் மறுப்பதில்லை.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி 9வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 14-15. அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை, தவக்காலத்தில் இதோ 3வது நாள் புதன்கிழமை நம்முடைய பயணத்தை, எப்படிப்பட்ட ஒரு பயணம் என்பதனுடைய தன்மையை நாம் உணர்ந்தோம். அது உள்ளார்ந்த பயணம் என்று ஏற்றுக்கொண்டோம். நேற்றைய வாசகங்கள் மோயிசனை மையமாக கொண்டு, உள்ளார்ந்த பயணம் என்றால் நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீர்களோ, உங்களை கட்டுப்படுத்தும் உரிமை, உங்களை சரி செய்யும் அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது. உலகத்தை கட்டுப்படுத்தும் உரிமையோ அதிகாரமோ உங்களுக்கு இல்லை என்கின்ற உண்மையை உணர்ந்து, இந்த உள்ளார்ந்த பயணத்தில் உங்களுக்குள் இருக்கின்ற காரியங்களில் நீங்கள் எவ்வாறு உங்களை முதன்மைப்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்து உங்களுடைய பாலும் தேனும் பொழிகிற விடுதலையின் தேசம், கானான் தேசம், மீட்பினுடைய பூமி உங்களுக்கு கிடைக்கும் என்கின்ற ஒரு சிந்தனை தெளிவை வாசகங்கள் கொடுத்தன. இது 3வது நாள் இன்னும் தெளிவாக நீங்கள் என்ன கருத்தியல்கள் வைத்திருக்கிறீர்களோ அல்லது நீங்கள் என்ன எண்ணங்கள் வைத்திருக்கிறீர்களோ அவைகளை ஒரு முறை ஆய்வு செய்து பாருங்கள். பிரியமானவர்களே, நிறைய சொல்லிக்கொண்டே போக முடியும். ஒன்றுதான் இந்த தவக்காலத்தில் நோன்பு என்பது பற்றி சொல்லப்படுகிறது. நோன்பு என்றவுடன் நம்முடைய இங்கே மூளையிலே ஒரு எண்ணம் வருகிறது. நோன்பு இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் செய்தால் நோன்பு. ஏதோ நம்முடைய மூளை என்பது ஒன்றுமறியாத தபுலா ராசா என்று சொல்வார்கள். கிளீன் ஸ்லேட் அல்ல. அங்கே ஏற்கனவே சில எண்ணங்கள் பதியப்பட்டிருக்கின்றன, சில கருத்துக்கள் பதிந்து போய் கிடக்கின்றன. சாதாரணமாக இந்த நோன்பு பற்றி மட்டுமல்ல. இப்போ இப்படி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த பையன் என்னை மதிக்கிறதே இல்லை அப்படின்னா உடனே நாம் சில காரணங்கள் வைத்திருக்கிறோம். ஒருவர் வந்தால் எழுந்து நிற்க வேண்டும், கேட்டவுடன் பதில் சொல்ல வேண்டும். மதித்தல் என்று சொன்னால் அவர்களுக்கு வாய்ப்பை சொல்லுகிற பொழுது வாருங்கள் செல்லுங்கள் என்று சொல்ல வேண்டும். மொழியிலே செயலிலே மதித்தல் என்பதற்கு நாம் சில நெறிமுறைகளை வைத்திருக்கிறோம். அப்போ இதில் ஏதோ ஒன்று செய்யவில்லை என்று நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். அதுபோல் அன்பு செய்தல் என்று சொன்னாலும் சரி, அது தவிர மன்னித்தல் என்று சொன்னாலும் சரி, வெற்றி என்று சொன்னாலும் சரி, தோல்வி என்று சொன்னாலும் சரி, இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. அவமானம், என்னை இவர் அவமானப்படுத்தி விட்டார். நம்முடைய உள்ளத்திலே சில சிந்தனைகள் அப்படி இருக்கும். அல்லது இந்த காரியத்தில் எல்லாம் நான் தோற்று போய் கிடக்கிறேன், இதன் மீதெல்லாம் எனக்கு வெறுப்பு, இதெல்லாம் எனக்கு பிடித்திருக்கிறது என்று எதெல்லாம் நாம் வைத்திருக்கிறோமோ நம்முடைய சிந்தனையில், ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அத்தனை காரியங்களையும் மறு ஆய்வு, மறு எண்ணம் செய்ய வேண்டும் என்று இந்த நாளிலே நமக்கு இந்த வாசகங்கள் அழைப்பு கொடுக்கின்றன. எடுத்துக்காட்டிற்கு ஒன்றை சொல்லுகின்றன, அது நோன்பு. பிரியமானவர்களே, நோன்பு என்று சொன்னால் முதல் வாசகத்திலே இதோ எசையா புத்தகத்திலே 1 சாம்பல் பூச வேண்டும், 2 சாக்கு உடை உடுத்த வேண்டும், 3 செருப்பில்லாமல் வெறுங்காலோடு நடக்க வேண்டும், 5 இதோ உணவு உண்ணுதலை குறைத்து கொள்ள வேண்டும், 6 இதோ ஆலயத்தில் அதிக நேரம் செலவழிக்க வேண்டும், 7 ஒவ்வொரு நேரத்திலும் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். ஃபாதர், இதைத்தானே தவக்காலத்தில் செய்யணும். முதல் நாள் நீங்கள் சொல்லுகிற பொழுது கூட
ஏதோ ஒரு பையன் தலையணை வைக்காமல் தூங்குவதற்கு என்ன பிராக்டிஸ் செய்தான், அதுபோல் நாமும் நம்மை ஒடுத்து கொள்ள வேண்டும், ஒடுக்கி கொள்ள வேண்டும், வருத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய ஆசைகள் எழும்புகிற பொழுது, இச்சைகள் மேல் நோக்கி வருகிற பொழுது, இதோ அந்த இனிப்பான விருப்பங்களுக்கு நோ என்று சொல்லி பழக வேண்டும் என்று தானே சொன்னோம். பிரியமானவர்களே, அது எதற்காக? இந்த காரியங்கள் எல்லாம் காரியங்களுக்குள்ளே பெரிய காரியம் அல்ல. இந்த காரியம் என்பது அதோடு முடிந்து போகிற காரியம் அல்ல. அதைத்தான் இன்றைய வாசகம் சொல்லுகிறது. நோன்பு இருத்தல் என்று சொன்னால், தன்னை ஒடுக்கிக் கொள்ளுதல் என்று சொன்னால், தேவையா தேவையில்லையா என்றால் அது எதை நோக்கி உங்களை நகர்த்தும், அதிலேயே பெருமை கொண்டார்கள் என்று வைத்துக்கொள்வோம். அதாவது பசங்கள்லாம் சின்ன சின்னதாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, சரிதானா? அங்கே ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டு, சரி பிரசங்கம்னு வச்சுக்கோங்களேன், இப்படி பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே 2 குழந்தைகள், அங்கே 2 குழந்தைகள் சின்ன சின்னதாக விளையாண்டு கொண்டும் பேசி கொண்டும் இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அவங்களா சின்ன பிள்ளைங்க விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பிரசங்கம் போய்கிட்டே இருக்குது. ஒருவர் எழுந்து நின்று இந்த குழந்தைகளை சத்தம் போட்டு திட்டுகிறார். ஏமா அவங்களுக்கெல்லாம் அறிவே கிடையாதா? இந்த பிள்ளைங்க 2ஐயும் பாரு விளையாண்டுக்கிட்டு இருக்கு, அங்கே பாரு ஒன்று விளையாண்டுக்கிட்டு இருக்கு, ஏமா உங்களுக்கெல்லாம் அமைதியாக இருங்க அப்படின்னு சத்தம் போடுறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் அமைதியாக இருக்கிறத பற்றி தானே பேசினார். நல்ல காரியமா கெட்ட காரியமா? அமைதியாக இருங்கள், ஆலயத்திலே ஒரு வழிபாடு நடக்கிற பொழுது நீங்கள் பக்தியோடு இருக்க வேண்டும் என்று சொன்ன காரியம் தப்பில்லை. ஆனால் இந்த 2 குழந்தைகள் விளையாண்டு கொண்டிருந்ததோ, அங்கனே ஒரு குழந்தை ஏதோ பேசி கொண்டிருந்ததோ அந்த நிகழ்ச்சியை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை. ஒருவேளை பக்கத்தில் இருந்தவர்களுக்கு கொஞ்சம் எரிச்சல் இருந்திருக்கலாம், என்னடா சின்னவே சும்மா பேசாத அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு இருந்திருக்கலாம். ஆனால் இதை திருத்துகிறேன் பேர் வழி, கண்டிக்கிறேன் பேர் வழி என்று சொல்லி ஒருவர் எழுந்து நின்று கத்தென்று கத்தி எல்லோருக்கும் கேட்பது போல கூப்பாடு போட்டு அந்த பிள்ளைங்களை 4 அடி அடித்து தரதரன்னு வெளியில் இழுத்துட்டு போய் அமைதியாக இருக்கணும், புரிஞ்சுதா? கேளுங்க, நீங்கள் பேசுங்க சாமி அப்படின்ட்டு உட்கார்ந்தாருன்னு வச்சுக்குவோம். அமைதியாகத்தானே இருக்க சொன்னார், காரியம் நல்லா நடக்கணும்னு தானே சொன்னார். அவர் செய்ததெல்லாம் சரி அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? பிரியமானவர்களே, செயல் என்பது எதை நோக்கி, செயல் என்பது எதற்காக? இதோ நோன்பு என்று சொல்லி நாம் சொன்னதையெல்லாம் முதல் வாசகத்தில் பட்டியலிடுகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னொரு எடுத்துக்காட்டும் நம்ம பார்க்கலாம். 50வது திருப்பாடல். இதோ இந்த திருப்பாடலிலே இஸ்ராயேல் மக்கள் ஆண்டவருக்கு கொண்டு வந்து பலியிடுகிறார்கள். இறைச்சி வெட்டி, நல்ல தரமான இறைச்சியை வெட்டி கடவுளுக்கு பலி கொடுக்கிறார்கள். இரத்தத்தை அங்கே வார்க்கிறார்கள். இன்னும் தானிய படையல் எல்லாம் வைக்கிறார்கள். இதோ சங்கீதம் 50 தயவு செய்து வீட்டில் போய் ஒரு தடவை வாசித்து பாருங்க, ரொம்ப அருமையான திருப்பாடல். ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை நீ கொடுக்கிற இறைச்சியை கொண்டா நான் என் வயிற்றை நிரப்ப போகிறேன். நீ எனக்காக இங்கே அர்ப்பணிக்கிறாயே இந்த இரத்தம், இதை குடித்தா நான் என் தாகத்தை தீர்க்க போகிறேன். நீ கொண்டு வந்த இந்த படையல் இருக்கிறதே, இதுவா என்னை மகிழ்ச்சி படுத்த போகிறது. 14-15 வசனங்கள் திருப்பாடலில் சொல்லுகிறது ரொம்ப அழகாக. நீ உன் துன்ப நேரத்தில் என்னை நோக்கி கூக்குரல் இடுவதல்லவா எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. ஜபம் என்று சொன்னால், உன் துன்ப நேரத்தில் நீ என்னை நினைத்தாயா, என் இறைவன் எனக்கு வருவார், எனக்கு வந்து உதவுவார் என்று சொன்னாயா இல்லையா? அதுதான் எனக்கு வேண்டியதை தவிர நீ கொண்டு வந்து வைக்கின்ற இந்த இறைச்சியோ இந்த இரத்தமோ அல்ல. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு வேறு ஆண்டவர் சொல்லுகிறார். இதோ வானத்து பறவைகளை பார், அத்தனை பறவைகளும் என்னுடையது. இதோ மலைகளில் அலைகின்ற, காடுகளில் அலைகின்ற விலங்குகளை பார், அத்தனையும் என்னுடைய உரிமை சொத்து. வேணும்னா நான் சாப்பிட்டுக்கிட மாட்டேனா? நீ கொண்டாந்து கொடுத்துதான் எனக்கு வயிறு நிறைய போதா? ஓண்ட நான் கேட்கின்ற காணிக்கை என்னவென்றால் நன்றி பலி. உன் துன்ப நேரத்தில் என்னை ஜெபித்திருக்க வேண்டும், நான் உனக்கு உதவி, நீ நல்லது பெற்றவுடன் வந்து ஆண்டவரே நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று நன்றி பலி செலுத்த வேண்டும். இதைத்தானே நான் உன்னிடம் கேட்கிறேன். அப்போ கடவுள் என்ன சொல்லுகிறார்? உறவு முக்கியம். அந்த உறவோடு இருந்தால் எதை பற்றியும் பிரச்சனை இல்லை, என்ன செய்தாலும் அது சிறப்பு தான். இதோ இந்த காரியங்கள் எல்லாம் அதை நோக்கி நகர்த்துகிறதா இல்லையா? ஒரு வீட்டில் கவுன்சிலிங் கூட்டி கொண்டு வந்தார்கள். அந்த பையன் அந்த அப்பாவை, நீ எனக்கு என்ன செஞ்சு கிழிச்ச, இல்லை நீ சொல்லு, என் சின்ன பிள்ளையிலேருந்து நீ எனக்கு அப்படி என்ன அள்ளி குமிச்ச சொல்லு அப்படின்னு ரொம்ப காரசாரமாக சண்டை. அந்த அப்பா ரொம்ப அழுதுகிட்டே இருக்கார். இவன் கல்லூரி படிக்கிற பையன், அழுதுவானா அழுக, அப்படிப்பட்ட அழுக.
அவருக்கு சண்டை போட தோணலை. ஏன் அழுகுறீங்க அப்படின்னா, ஃபாதர் இந்த பையன் என் வாழ்க்கையவே கேள்விக்கு உட்படுத்திட்டான் ஃபாதர். நான் வாழ்ந்த வாழ்க்கையையே சி அப்படின்னு அசிங்கப்படுத்தி தாழ்வாக பேசுகிறான் ஃபாதர். இந்த பிள்ளைங்களுக்காக 5 வருஷம் வெளிநாட்டில் இருந்தேன் ஃபாதர். உண்டா இல்லையான்னு கேளுங்க. இந்த பையனுக்கு சின்ன வயசில் காலில் கொஞ்சம் பிரச்சனை உண்டு ஃபாதர். இதோ அவனுக்கு நடக்கணும்னா ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க ஃபாதர். இவ்வளவு காசு செலவழித்தேன் ஃபாதர். இந்த பையனை இந்த ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தான் ஃபாதர். இவன் கேட்ட போதெல்லாம் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேனா இல்லையான்னு கேளுங்க ஃபாதர். இன்றைக்கி வளர்ந்துட்டான், கையில் சம்பாதிக்கிற அளவுக்கு இனிமேல் என்ன வேணாலும் பார்த்துக்கிடலாம்னு நம்பிக்கை வந்துடுச்சு. காலேஜ் வரைக்கும் வளர்த்துட்டேன். இன்றைக்கி கேட்குறான் பாருங்க, நீ எனக்கு என்ன பண்ணுன அப்படின்ட்டு. நான் வாழ்ந்ததே இவர்களுக்காகத்தானே. இதுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். அன்பு குழந்தைகளை, அந்த பையன் சொல்கிறான், ஃபாதர் என்ன ஃபாதர் செஞ்சார், என்ன செஞ்சோம்னு சும்மா சொல்கிறாரு. வீட்டுக்கு வருவார் ஃபாதர், வருஷத்தில் 2 மாதம் வீட்டுக்கு வருவார் ஃபாதர். வந்தார்னா வீட்டில் எப்போ பார்த்தாலும் அதை செய்யாத இதை செய்யாத இப்படி இரு 2 மாதமும் ஏறக்குறைய கொடுமை பண்ணுவார் ஃபாதர். 3/4 நாள் தண்ணியிலே இருப்பார் ஃபாதர். அவர் சொல்கிறார், ஆமாம் ஃபாதர் 8 மாதம் 10 மாதம் கழித்து வீட்டுக்கு வருவேன் ஃபாதர். அல்லது 2 வருஷம் சில சமயம் நான் போகிற வேலையில். அதற்கு அடுத்து வருகிற பொழுது எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரி இருக்கும் ஃபாதர். வீட்டை மறந்து காட்டை மறந்து எல்லாம் மறந்து போய் கிடந்தேன். இந்த நாட்டுக்குள்ளே வந்த உடனே கொஞ்சம் எனக்காக ரிலீஸ் பண்ணணும், ரிலாக்ஸ் பண்ணணும் தோணுமா தோணாதா? என் பிள்ளை நல்லா வளரணும்னு நான் அறிவுரை கொடுத்தது தப்பா? அதற்காகத்தானே சம்பாதித்தேன் கொடுத்தேன். அவன் சொல்கிறான், எனக்கு என்ன பாசம் காட்டினாருன்னு சொல்லுங்கள். அந்த அப்பா சொல்கிறாரு, நான் சம்பாதிச்சு கொண்டாந்து கொடுத்ததே உன் மேலே உள்ள பாசத்தினால தானடா அப்படிங்கிறாரு. பாசத்தை பற்றி இவர்கள் 2 பேரும் வியாக்கியானம் அல்லது விவாதம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். ஒரு எடுத்துக்காட்டிற்கு மரியாதை என்பதை சொல்லியிருக்கிறேன், நோன்பு என்பதை சொல்லியிருக்கிறேன், இறைவன் விரும்புகின்ற உறவு என்பதை சொல்லியிருக்கிறேன், இதோ இந்த பாசம் அல்லது நான் பிறருக்காக வாழ்ந்தேன் என்பதை பற்றி சொல்லியிருக்கிறேன். இதுபோல நீங்கள் உங்கள் புத்தியிலே வெற்றி என்று என்ன வைத்திருக்கிறீர்கள், அவமானம் என்று நீங்கள் ஒன்றை கொண்டு வந்தால் அதை குறித்து நாம் பேச முடியும். உங்கள் உள்ளத்திலே காயம், ஏமாற்று, என் முதுகில் குத்திவிட்டார்கள் என்று நீங்கள் ஒரு வசனம் சொன்னால் அதற்கு கீழே எழுத வேண்டும். நான் முதல் நாளே சொன்னேன், ஒரு சின்ன நோட்டு போடுங்க. எழுதி தீர்க்கவில்லை என்றால் உங்கள் பாவங்கள் எதுவும் தீர்ந்து போகாது. எழுதி கழுவவில்லை என்றால் எந்த கரைகளும் நம்மை விட்டு போவதில்லை. இது ஒரு சீரியஸ் ஒர்க். 40 நாள் கேம்ப் என்பது சும்மா இல்லை. இந்த 40 நாள் நீங்கள் தீவிரமாக சில காரியங்களை செய்ய வேண்டாம். என் முதுகிலே குத்தினார், இதை என்னால் மன்னிக்க முடியாது, ஏனெனில் இது துரோகம். அல்லது இதோ இந்த காரியம் எனக்கு அவமானம், என் உள்ளத்தில் வலி வேதனையாக இருக்கிறது. அல்லது இப்படிப்பட்ட ஒரு காரியம் எனக்கு இழப்பு, இந்த இழப்பை எவன் ஒருவன் ஏற்றுக்கொள்வான், நீங்கள் சொல்லுங்கள். அல்லது என் வாழ்க்கையிலே நான் தவற விட்டேன், இதோ இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தவற விட்டு இதோ நான் முழித்து கொண்டிருக்கிறேன். அல்லது என்ன வேண்டுமானாலும் உங்கள் புத்தியிலே எதெல்லாம் தலைப்பாய் இருக்கிறதோ அதற்கு கீழே நீங்கள் இதோ நிகழ்வுகளை குறித்து வையுங்கள். அது குறித்து கலந்து பேசுங்கள், அது குறித்து ஜெபியுங்கள். இதோ இந்த வாசகம் சொல்வது போல, இறைவா இது இப்படி இல்லை என்றால் இது எப்படி என்பதை எனக்கு விளக்கும் என்று கேளுங்கள். ஆண்டவர் தொடர்ந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமீன். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இதய அமைதியே இறைவா, உம்முடைய பாசத்தின் குழந்தைகள் நாங்கள் ஒப்பு கொடுக்கிற காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும். இதனால் எங்கள் மனம் தூய்மையடைந்து உமக்கேற்ற காணிக்கையாய் நாங்கள் மாறுவோமாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் கிறிஸ்துவர்மான் எங்களுக்காக விண்ணகத்தின் கதவுகளை திறந்தார், மண்ணகத்தில் மனிதனாகி சிலுவை சுமந்தார், சாவை வென்று உயிர்ப்பு உண்டென்று விளங்கச் செய்தார். ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னோடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் முகப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாய் இருந்தோணிச்சாமி மது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர் தொழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும்
உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அனைவரும் இணைந்து ஒரே உள்ளத்தோடு அப்படியே ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தருளும், பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள்.
ஆண்டவரே, எங்களுக்கு உம் பாதையை காட்டும், உம் வழிகளை எங்களுக்கு கற்பித்தருளும். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவாம் இம்மறை நிகழ்வில் பங்கேற்பதன் வழியாக நாங்கள் குற்றங்கள் அனைத்திலும் இருந்தும் தூய்மை பெற உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை அடைய நாங்கள் தகுதி பெறுவோமாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும். அப்படியே அமர்ந்துருங்கள். உங்கள் இடத்திலே வந்து பண் தந்து விடுவார்கள்.